ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைய காமிக்கிறாங்க. இங்க இருந்து படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியால ஆபீசர் செக் பண்றதுக்காக அங்க போகும்போது ரோட்ல ஒரு கார் இருக்கிறத நோட் பண்றாரு. அந்த காருக்குள்ள நபர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்ல. இந்த விஷயத்த உடனே அவரோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. காட்டுல ஒரு கார் இருக்கு, இந்த பக்கம் யாராவது உள்ள வரத நீங்க பாத்தீங்களா? அப்படி யாருமே உள்ள வரலையே அப்படின்றத சொல்றாங்க. சரி, இது யாரோட காருன்னு செக் பண்ண ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார் ஓட்டிட்டு முன்னாடி போறாரு. பார்த்தா நடுவுல மரத்தை யாரோ வெட்டி விட்டுருக்காங்க. யார் பண்ண வேலை இது? நீங்க தான் உங்க காரை இங்க பார்க் பண்ணி வச்சீங்களா? யார் அது? இங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவரோட கார் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. இப்ப டக்குனு ஆஃப் ஆக இவரை யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு லேடி வராங்க. இவங்க ஹீரோயின் சொல்லலாம். இவங்களதான் நைட் அந்த ஆபீசர் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. அவங்களும் அந்த காரை பாக்குறாங்க. அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. நைட்டு கால் பண்ண அதே ஆபீசருக்கு கால் பண்றாங்க. அவரும் வந்துட்டியா, அது என்ன காரு, யாரோடதுன்னு செக் பண்ணு, நான் அப்புறம் உன்னை கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நீங்க தானே இந்த காரை பாத்தீங்க, நீங்க தானே செக் பண்ணணும், இப்ப என்ன கோத்து விடுறீங்களா? சரி, நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை போட்டோ எடுத்துட்டு அது யாரோட காருன்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் மரியான்ற ஒருத்தவங்களோட கார் இதுன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப ஹையர் ஆபீசர் கிட்டயும், சார் உங்களுக்கே தெரியும் மரியாவோட பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான், ஒருவேளை அவனோட சடலத்தை கண்டுபிடிக்க அவங்க காட்டுல சுத்திட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல, நீங்க எனக்கு ஒரு டீம் அனுப்புங்க, அவங்கள போய் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஆபீசரோ அவங்க காணாம போனதா நெய்பர் யாருமே நம்ம கிட்ட தகவல் சொல்லல, அதனால அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண தேவையில்லைன்னும் போது, சார் அவங்களோட மென்டாலிட்டி உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிக்கிறது நல்லதுன்னு சொல்ல, இப்ப எல்லாம் கிறிஸ்துமஸ்னால பிஸியா இருப்பாங்க, யாரையும் என்னாலயும் வர சொல்ல முடியாது, நீயே ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் மரியாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. கதவு ஓப்பனா தான் இருக்கும். உள்ள போய் பார்த்தா அவங்க ரொம்ப மாசமா வீட்டுக்குள்ள வராத மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹால்ல ஒரு மேப் இருக்கும். மேப்பை சுத்தி அந்த மலையில நிறைய குழந்தைங்க காணாம போன நியூஸ் பேப்பர் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மரிய கண்டிப்பா அவங்க குழந்தை தெரியுது, அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும். அதே நேரம் இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு டாக் ட்ரெயினர். அவர்கிட்ட ஒரு டாக் இருக்கும், அதை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கு. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அவரை பார்த்து கொஞ்சம் விலகி ஓடி போறாங்க. இப்ப அவரும் வீட்டுக்கு வராரு. அவர் தான் ஹீரோயினோட கணவர். ஆனா இப்ப அவங்க 2 பேருக்கும் விவாகரத்தா இருக்கும். உள்ள ஒரு பிரெக்னன்சி டைம் எடுத்த போட்டோவும் இருக்கும். அவரும் உங்க நாய்க்கு ஃபுட்டு வச்சுட்டே இருக்க, அவர் ரொம்ப டயர்டா இருப்பாரு, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால டேப்லெட் எடுத்துப்பாரு. இப்ப அவங்க முன்னாள் மனைவி அவருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் இக்னோர் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் வீட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டா வந்துறாங்க. ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உனக்கே தெரியும் மரியாவோட பையன் காணாம போய் 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப மரியாவோட கார் காட்டுக்குள்ள இருக்கு, அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இந்த விஷயத்த பத்தின ஆபீசருக்கு சொல்ல அவரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாரு. அதனால நானே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா எனக்கு ஒரு டாக் ட்ரெயினர் வேணும் சப்போர்ட் பண்ண, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல, தயவு செஞ்சு நீ வேற யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிடு, நான் தான் இன்னும் முட்டாள்தனமா உதவியை தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரி நான் வரேன், எந்த லொகேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கால திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ நாயை கூட்டிட்டு போறாரு. இப்ப ஹீரோ அந்த ஸ்பாட்ல போய் பார்த்தா அங்க 2 பேர் இருப்பாங்க. இந்த நபர் ஹீரோயினோட கரண்ட்ல இருக்கிற பாய் ஃப்ரெண்ட், அவரோட ஃப்ரெண்ட் ஒரு லேடி இருப்பாங்க. ஹீரோயினு கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வரல, நம்ம மட்டும் தான் கோஆர்டினேட் பண்ணி மரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேடியும், நான் ரேடியோல உங்களுக்கு சிக்னல் டைரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, சரி நம்ம என்ன பண்றது முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோயினும் மரியாவோட பையனோட போட்டோ காமிக்கிறாங்க. இந்த பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா அந்த டைம் நானும் வேற ஒரு ஆபீசரும் குழந்தைங்க எல்லாரையும் ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போனோம், அப்பதான் அவன் காணாம போயிட்டான். அந்த டைம் அதிகமான பனி புயல் காத்து வீசினால அவன் தொலைஞ்சு போயிட்டான். எங்களால அப்புறம் கண்ணீர் பிடிக்க முடியல, அவன் இழப்ப அவங்க அம்மாவால தாங்க முடியல, அதனாலதான் அவங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேப்ல இந்த லொகேஷன்ல மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப டிப்ரெஷனா ஆயிடுவாரு. அதையும் மரியாவோட பையனோட போட்டோ பார்க்க அவருக்கு பதட்டாயிரம் வேகமா வெளியே போய் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் என்ன
என்ன ஆச்சு உனக்குன்னும் போது, புதுசா லவ் பண்றவங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னும் போது, நாங்க இன்னும் அதை டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நீ நார்மலா இரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழிகளும் நல்லாவே தெரியும். அதனால நீயே எங்களுக்கு கைட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன சொல்வாருன்னா, மரிய மார்க் பண்ண இடத்துலயே நம்ம தேடி பார்க்கலாம். கண்டிப்பா இவங்க எந்தெந்த இடத்துல தான் போயிருப்பாங்க. ஒருவேளை அதிகமான பனி புயல்னாலயோ இல்ல இருட்டுல அவங்க போகும்போது எங்கேயாவது மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காட்டுல நிறைய ஊட்டைகளும் குழிகளும் இருக்கு. அதனால நம்ம எல்லா இடத்தையும் 2 வாட்டி நல்லா தரவா செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம 3 மணிக்குள்ள வந்துடணும். ஏன்னா இங்க சீக்கிரமா இருட்ட தொடங்கிரும். இருட்டுச்சுன்னா நம்மளே வெளியே வருது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இவங்க மரியாதை தேடி போறாங்க. அவங்க கார்ல இருக்கிறவங்க கிளாத் எடுத்து டாக் கிட்ட கொடுக்க ஸ்மெல் பண்ணிட்டு காட்டுக்குள்ள வேகமா போகுது. அந்த டைம் ஹீரோயினோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, நீ மரியாதை தேடி வந்தனா நல்லது, நான் உனக்கு கண்காணிச்சுட்டே இருப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவும் தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறாரு. பார்த்தா அதுல அந்த பையனோட ஸ்வெட்டர் கேப் ஒண்ணு இருக்கும். அதை அவர் பிளாஷ்பேக்ல பனில இருந்து எடுத்திருப்பாரு. அதை பார்த்தவருக்கு பதட்டமா இருக்கும். உடனே அதை மறைச்சு வச்சிடறாரு. இப்ப இவங்க எல்லாருமே போயிட்டே இருக்கும் போது அந்த லேடி மரியோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். மரியோட பேக்ல பிளாக் மேஜிக் பத்தி நிறைய விஷயங்களும் பயங்கரமான டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த விஷயத்த உடனே அவங்க ஹீரோயினுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அவங்க அந்த கேப் பத்தி இன்னும் நம்புறாங்க போல. அவங்க பேக்ல நிறைய ரிச்சுவல்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க ஏதோ தப்பான வழியில போக பார்த்திருக்காங்கன்னும் போது அதுல ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமான்னும் போது, எனக்கு தெரியல, நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அவங்களுக்கும் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கரண்ட் கட் ஆயிரும். இன்ஜினும் ஆன் பண்றாங்க. இங்க இவங்க 3 பேரும் காட்டுல நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அது என்ன கதை இருக்கு அப்படின்னு கேட்க, அந்த கதை நாங்க இங்க வர டூரிஸ்டா பயமுறுத்த தான் சொல்லுவோம். அது உண்மையான்னு தெரியல, ஆனா அது என்ன கதைனா 1800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய அமானுஷமான ஈவலுங்க காட்டு சுத்த ஆரம்பிச்சிருங்க. அங்க ஒரு லேடி இருந்தா. அந்த லேடி அந்த குகையில நிறைய பேரோட உயிரை பலியா எடுத்துட்டு இருந்தா. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் ஆசைப்பட்டது நடக்கணும்னா அவங்க முன்னாடி உயிர் பலி கொடுத்தாங்கன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா இதனால ஊர் மக்கள் எல்லாம் மோசமா மாறிக்கிட்டே இருந்தாங்க. அதை தடுக்கவும் அந்த லேடியினால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அந்த குகையிலே லாக் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னுமே அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறனால டூரிஸ்ட் அந்த சைடு போகாம இருக்கிறது நல்லதுன்னு நாங்க அந்த இடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப அந்த பையன் காணாம போனதும் இதனாலயான்னு சொல்லி உங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்க, அது எனக்கு தெரியாது அப்படின்றத ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அவங்களும் மரியான்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த காட்டு வழியா நடந்து போக அப்படியே இருட்ட தொடங்குது. ஹீரோ தனியா தேடிட்டு இருக்க, தனியா போகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா நான் வரேன்ட்டு போக, அப்போ ஹீரோட கையெல்லாம் வலிக்கோருக்கு ஒரு விரல் பாதியா தான் இருக்கும். வலிக்குதுன்னும் போது ஹீரோயின் ஹெல்ப் பண்ண, இதை பார்த்து உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். அதே நேரம் ஹீரோயின் நோட் பண்றாங்க, ஹீரோ சூசைட்காக ட்ரை பண்ணிருப்பாரு. நீ என்ன நினைக்கிற, அந்த விஷயம் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட, நான் உன்னை இதுக்கும் பிளேம் பண்ணதில்லை, இப்போ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்ல, இப்போ ஹீரோக்கு ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்கும். என்ன சத்தம் இதுன்னு சொல்லிட்டு காட்டு வழியா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். யாரவங்க ஒளிஞ்சு வர பாக்குற மாதிரி தெரியும். பார்த்தா அது அந்த காணாம போன சின்ன பையன் தான். நீங்க தான் இருக்கியான்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டே அவர் முன்னாடி ஓடி போய் பார்த்தா அங்க கீழே ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும். ஜஸ்ட்ல தப்பிச்சிருவாரு. அது எவ்வளவு ஆளான அவர் செக் பண்ணிட்டே இருக்க, இப்போ பின்னாடி அந்த பேயோட உருவம் தெரியும். பயந்தவர் உள்ள விழுக பாப்பாரு. ஆனா ரேடியோ ஆன்ல இருக்கனால ஹீரோயினுக்கு அவர் விழுகிற சத்தம் தெரிஞ்சிடும். நீ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வேகமா ஓடி வந்துருவாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட்னோ ஹீரோவை காப்பாத்துவாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, சாகனுக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்ட, அவர் இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் யார பார்த்த, மரியாவை பார்த்தியானும் போது இல்ல நான் ஏதோ ஒரு விலங்கை தான் பார்த்து பயந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனா அவர் அப்செட்டா இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, நான் உன்னை நம்புவேன் அப்படின்னும் போது, நான் அந்த சின்ன பையனை தான் பார்த்தேன், நீ அதை நம்பவியானும் போது நீ ரெஸ்ட் எடு, காஃபி கூடன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வாக்கி டாக்கில கால் வரும். அந்த லேடி பேசுவாங்க. அவங்களும் மரியோட ஃபேமிலிக்கு போலீஸ் ஆபீசர் கால் பண்ணாங்க. அவங்க காணாம போனதுக்காக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆபீசர் அவங்க வீட்டுல தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நாளை காலையில எல்லா டீமும் வந்து மரியாவை காட்டுல தேட முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்க
பின் பண்ணிட்டே இருக்கும் போது அதுல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரையும் நான் டயல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, மரியா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. சடனா அங்க இருந்து தப்பிச்சுதான் காட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ரேடியோல வந்து ஒழுங்கா சத்தம் கேட்காது, இவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதே நேரம் அந்த லேடியும் பேச முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட சத்தம் எதுவுமே கேட்காதனால என்ன ஆச்சுன்னு செக் பண்ணிட்டே இருக்க. இப்ப வெளியே ஒரு சத்தம் கேட்கும். யாராவது வெளியே இருக்கீங்களான்னு வந்து பார்த்தா மரியாவோட கார் ஆன் ஆயிரும். மரியா நீ வந்துட்டியான்னு சொல்லி கார் கிட்ட பார்க்க அவங்கள யாரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அதே நேரம் நீங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் வருது. நீ திரும்ப எதுக்கு உன்னோட எக்ஸ்கானவர்கிட்டே போற, அவன் மோசமானவன் உனக்கு தெரியும்ல, அவனை விட்டு நீ தள்ளிடுத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் உன்னை திருமணம் பண்ணிப்பேன் இப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது நடக்காது அப்படின்னு சொல்ல, ஏன் நீ இப்படி பேசுற, அவன் மோசமானவன்னும் போது அவனை பத்தி உனக்கு தெரியாது, சொல்ல போனா உனக்கு இன்னும் என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மரியாவோட பையன் காணாம போன அன்னைக்கே நான் பிரெக்னெண்டா இருந்தேன், அது என் கணவருக்கும் இப்ப நல்லாவே தெரியும். அவரு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்னு சொன்னாரு. ஆனா நான் தான் அவன் என்னாலதான் காணாம போயிட்டான், நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பணியில நானும் என் கணவரும் அன்னைக்கு தேடிட்டு இருந்தோம். கடைசியில என்னால மரியோட பையனை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து அந்த பணியில நான் வேலை பார்த்தனால எனக்கு பயிறு வலி வந்துருச்சு, அன்னைக்கே என்னோட குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த நபர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும் இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக அந்த நாய் இப்ப ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து வேகமா ஓட ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வேகமா போற காட்சி இருக்கு தெரியும். ஆனா யாருன்றது தெரியல. வாக்கி டாக்கில இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களும் எதற்கும் தெரியல, நாங்க அது கிட்டதான் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி ட்ரோனை வச்சு அங்க என்ன இருக்குன்னு பாக்குறேன்னு செக் பண்ணும் போது ஹீரோயினா உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு லேடி நிக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அவங்க யாருன்றா தெரியாது. கிட்ட போய் பாக்கலான்னு மூவ் பண்ண ட்ரோன் கீழே விழுந்துரும். அந்த ட்ரோனை தேடி ஹீரோ போகும்போது பார்த்தா அந்த இடத்துல இறந்து போன அந்த பையனோட காட்சி ஹீரோக்கு தெரியும். அந்த பையன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதை பார்த்த ஹீரோ பயந்து போய் டேப்லெட் எடுக்க ஆரம்பித்து இந்த விஷயத்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்துறான். ஹீரோயின் கிட்ட நான் அப்பவே சொல்லல, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை நம்பி நம்ம வந்திருக்கே கூடாது, இவன் ட்ரக் யூஸ் பண்றான் போல, அதனாலதான் இவன் கண்ணுக்கு நிறைய அமானுஷமான விஷயம் தான் தெரியுதுன்னு நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தான் போது ஹீரோயின் அப்செட் ஆயிராங்க. நீ ஏன் கிட்ட சொல்லணும் போது ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா வந்து ஒரு மரத்துல கோவத்தெல்லாம் காமிக்க ஹீரோயின் அங்க வராங்க. உனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிரும், நீ எவ்வளவு விஷயமா அதை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இப்ப அவரு பாஸ்ட் நடந்த விஷயத்த யோசிக்கிறாரு. என்ன இருக்கும்னா அவங்க மனைவி பிரெக்னண்டா இருக்கும் போது அந்த பையன் காணாம போயிருப்பா. அந்த டைம் ஹீரோயினோட கணவர் இந்த டாக வச்சு சர்ச்சிங் ஆபீசரா இருந்திருப்பாங்க. அவங்க தேடி போகும்போது அவங்க மனைவியோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வரும். அவங்கள ஹாஸ்பிட்டல் போலாம், நம்ம வேற யாராவது மூலியமா இந்த பையனை தேடலாம்னு சொல்ல அவங்க ரொம்ப பிடிவாதமா இல்லைன்னு அந்த பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வயிறு வலிக்கும் போதும் அந்த பையனை தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கு அந்த இடத்துல அவனோட கேப் கிடைச்சிருக்கும். தூரத்துல அந்த பையனோட குரலும் கேட்டிருக்கும். அதை அவங்க மனைவியும் நோட் பண்ணுவாங்க. ஆனா எங்க அந்த பையன் இருக்குன்னு சொன்னா இவன் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான்னு சொல்லிட்டு அது வெறும் காத்தோட சத்தம் தான், அந்த பையன் இங்க எல்லாம் இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சின்னு உடனே சொல்ல ஹெலிகாப்டர் வந்து இங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடும். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தன்னாலதான் அந்த பையன் இறந்துட்டான்னு ரொம்ப கில்ட்டினஸ்லயும் தன்னோட குழந்தை இறந்துடுச்சுன்ற ப்ரெஷர்லயும் தான் ஹீரோக்கு நிறைய இலூஷன் தெரியும், அதனால மாத்த எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இதை அவங்க மனைவி கிட்ட அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ரொம்ப சோகமா இருக்க ஹீரோயினும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நம்ம இங்க இருந்து போனோம்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போவாங்க. அப்படி இவங்க முன்னாடி நடந்து போகும்போதுதான் அதுல மரியா மார்க் பண்ண லாஸ்ட் லொகேஷன் கிட்ட வந்திருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்ல அவங்க பாய் ஃப்ரெண்ட் முடியாது, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் நாளைக்கு போலீஸ் டீம் தானே வருவாங்க, அவங்க பாத்துப்பாங்க, நம்ம இங்க இருந்து போலாம்னு சொல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒருவேளை அவங்க இங்க இருந்தாங்கன்னா காப்பாச்சாவே ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லி ஹீரோயின் உள்ள போறாங்க. இவ சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துலதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களை பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பாட் தான் இது. இதை பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் பயந்து போயிடாரு, இங்க இருந்து நம்ம போயிடலாம், எனக்கு என்னவோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாப்பாரு அந்த இடத்துல அந்த பிளாக் மேஜிக்கான புக் இருக்கும். ஒருவேளை மரியா இங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்க ஹீரோட கண்ணுக்கு திரும்ப அந்த பையனோட உருவம் தெரியுது. பயந்து போயிடாரு. பயத்துல அவங்க கீழே விழுந்து அழுகும் போது ஹீரோயின் நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலான்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீ 5 நிமிஷம் சொன்ன, இப்ப இங்க இருக்க வேண்டாம், இது ரொம்ப மோசமான இடம், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னும் போது இவர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு, இவரால் இப்போதைக்கு நடக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்ல
நீங்க இங்க இருங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்களுக்கு வாக்கி டாக்கில வினோதமான சிக்னல் கிடைக்குது. என்ன சிக்னல் இதுன்னு முன்னாடி போய் பார்த்தா இவங்க ஹெல்ப் பண்ண அந்த லேடி அங்க இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவாலையும் அவங்கள ஹெல்ப் பண்ண முடியாது. இத பார்த்த ஹீரோயினும் கண்டிப்பா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்னு சொல்லி வாக்கி டாக்கில நீ போகாத, ஆபத்து, அந்த இடத்துல இரு, நாங்க வந்துடும் சொல்ல, இங்க எதுவுமே இல்ல, நான் ஓகே தான் சொல்லுமோ டக்குன்னு அவர் கத்துற குரல் கேட்கும். இவங்க 2 பேரும் வேகமா ஓடி போய் பார்த்தா தூரத்துல அவர் நின்றுட்டு இருப்பாரு. நல்லவேளை உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கிட்ட போய் பார்த்தா மரத்துல அவர் தலை சொருகி இருப்போ அவரை இறந்து போயிடுவாரு. இதை பார்த்த ஹீரோயின் கதறி கதறி அழுவாங்க. இப்ப ஹீரோவும் என்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, இத டாகோட கழுத்துல மாட்டிடலாம், அவன் வெளியே போனானா கண்டிப்பா நம்மள தேடி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் நீங்க ரெஸ்ட் எடுன்னு சொல்லி விறகு எடுக்க போவாரு. பார்த்தா அங்க இருக்கிற அந்த குகையில அந்த பையன் நிப்பான். அந்த பையனுக்கு பின்னாடி அந்த டெவிலும் நின்று வா வான்னு கூப்பிடும். அதை பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப டக்குன்னு ஹீரோயின் என்னை விட்டு ஏன் தூரமா போனா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, இப்ப அந்த குகையில இருந்து பயங்கரமா சத்தம் கேட்கும். ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலை தெறிக்க ஓடுவாங்க. பார்த்தா அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்ம வழி மாறி வந்துட்டோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, முன்னாடி ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல கால் பண்ண அந்த ஆபீசரோட கார் இருக்கும். இந்த கார் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா அந்த கார்னவே ரத்தமா இருக்கும். ஹீரோ இதுக்கும் நீ பின்னாடி தள்ளியே நில்லுன்னு சொல்லிட்டு அங்க அந்த வீட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி இங்க யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். மேல் மாடில போய் பார்த்தா அங்கதான் மரிய கத்தி வச்சுட்டு நிப்பா. அவ இவங்களை பார்த்தோன்னே குத்த வர, ஹீரோவும் நான் யாருன்னு தெரியுதா, இவ என்னோட மனைவி, நாங்க கூட உங்க பையன் காணா போன அப்ப தேட முயற்சி பண்ண போது அவங்க அழுது எமோஷனலா ஆயிடுறாங்க. என்னதான் ஆச்சு, அந்த ஆபீசர் கார் எப்படி இங்க வந்தது, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் பையனை தெரியுதான் அந்த காட்டுல வந்தேன், அப்ப இந்த ஆபீசர் என்கிட்ட தப்பான அதுக்கு முயற்சி பண்ணாரு, பயத்துல நான் கல் எடுத்து ஒரு தலையில போட்டுட்டு இந்த காரை எடுத்துட்டு இங்க வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த ரேடியோ இன்னும் ஆன்ல தான் இருக்கான்னு பார்த்தா அது ஆன்ல தான் இருக்கும். நாங்க அப்ப உங்களை தேடுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் ஏன் எங்ககிட்ட நீங்க சொல்லல, இங்கே இருந்தா நீங்க தப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சீங்களான்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோ என்ன ஒரு கூட்டிட்டு வந்து நீ அவங்க கிட்ட ஹாஷா பேசுற, அவங்க பயத்துல இருக்காங்க, நம்ம நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு போயிடலாம், அவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ ஏதோ தப்பா படுது, இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கதான் நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள பேசி வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கார்ல ஏத்துறாங்க. அவங்க ரொம்ப குளிர்ல நடைகிட்டு இருக்க ஹீரோயினும் பேங்கிள் ஸ்வெட்டர் இருக்குல்ல, நான் அதை எடுக்க போறேன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட ஹேட் இருக்கிறத பாத்துறாங்க. இது எப்படி உன் பேக்ல இருக்கு, அப்ப அன்னைக்கு காணா போன அன்னைக்கு நீ அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எல்லாத்தையும் சொல்ல, நீ மட்டும் அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம அந்த பையனை காப்பாத்தி இருப்போமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கோவப்பட, எனக்கு நீதான் முக்கியம், உன்னை காப்பாத்ததான் அன்னைக்கு அந்த பொய்ய சொன்னேன், ஆனா அது தப்புன்னு எனக்கு புரியுது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, நீ எல்லாம் மனுஷனே இல்ல, நீ இங்கே இரு, என் கூட வராதுன்னு சொல்லிட்டு மரியாவும் ஹீரோயினும் கார் ஓட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றதுன்னு யோசிக்க, இப்ப பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேக்குதுன்னு பின்னாடி போய் பார்த்தா அதிர்ந்து போயிருவாரு. ஏன்னா அங்கதான் அந்த ஆபீசர் இருப்பாரு. அவர் வாயெல்லாம் மரியா கட்டி போட்டு வச்சிருப்பா. என்ன அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா, அவங்க பையன் உயிரோட வரணும்னா யாராவது ஒரு உயிர் பலியாவை கொடுக்கணும்னு என்னை கூட்டிட்டு வந்துட்டா, என்ன சாகடிக்க போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் உடனே வாக்கி டாக்ல ஹீரோயின் கிட்ட அவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்றதுக்குள்ள மரியானா அவளை லாக் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த பலி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவா. ஹீரோயினோ நீ பண்றது தப்பு, இப்பெல்லாம் பண்ண உன் பையன் வரமாட்டான், நீ ஏன் தப்பான விஷயத்த பண்ற, போலீஸ்க்கு தெரிஞ்சா உன் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்ல, எனக்கு என் பையன் உயிரோட வரணும், அதுக்காக நான் என்ன எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி போட்டு அந்த பிளாக் மேஜிக் புக்ல இருக்கிற மந்திரத்தை எல்லாம் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோவும் மரியா கிட்ட, உன்கிட்ட வாக்கி டாக்கி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், என் மனைவியை விட்டு உன் பையனா நான் கண்டிப்பா உன்கிட்ட கூட்டிட்டு வரேன், ஏன்னா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என் பையன் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கறத சொல்ல, இப்ப ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த காட்டுல அந்த பையன் இவரை வான்னு சொன்ன எல்லா இடமும் அந்த குகை தான், இந்த குகையில என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த குகைக்குள்ள போறாரு ரொம்ப பயத்தோட. இப்ப ஹீரோவும் அந்த குகைக்குள்ள போறாரு. அந்த பையனோட உருவம் இருக்கும். பயந்துட்டே உள்ள போக அவருக்கு எந்த பக்கம் போகணும்னு வழி தெரியாது. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவர் போகும்போது அந்த இடத்துல ஒரு புகை மூட்டமா இருக்கும். முன்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. உடனே அவர்கிட்ட இந்த லைட் ஆன் பண்ணி பார்க்க அங்க அந்த பையனோட உடல் இருக்கும். அங்க அந்த கல்லுல அவனோட கால் மாட்டிட்டு இருக்கும். அவன் இறந்து போயிருப்பான். அவனோட சடலம் தான் அங்க இருக்கும். அதை பார்த்து அவர் என்ன மன்னிச்சுன்னு சொல்லி அழுதுட்டு அவனோட உடலை தூக்கிட்டு வர, அதே நேரம் நீங்க மரியாவும் ஹீரோயினோட உடம்புல பெட்ரோல் ஊத்தி அவளை கொல்றதுக்காக முயற்சி பண்ண அவங்க அப்படியே மயங்கியே போயிடுறாங்க.
இப்போ ஹீரோவும் மரியா கிட்ட உன் பையன் இங்க இருக்கான்னு சொல்ல இறந்து போன சரீரத்தை பார்த்து அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. கோவத்துல அவங்க ஹீரோவை குத்த வராங்க. ஆனா ஹீரோ தடுக்க அவங்களோட கழுத்துல கத்தி குத்தி அவங்க ஸ்பாட்ல இறந்து போயிடறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை எழுப்ப ஹீரோயின் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்ச ஹீரோ ரொம்ப கதறி கதறி அழுத அங்க அந்த பேயோட உருவம் இருக்கு. ஹீரோவும் நீ கேட்ட மாதிரியே ஒரு உயிரை உனக்கு பலி கொடுத்துட்டேன், என்னோட மனைவியை திரும்பவும் கூட அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் மறைஞ்சு போது ஹீரோயினும் கண்ணு திறக்கிறாங்க. உனக்கு ஒண்ணு இல்ல, நீ சரியாயிட்ட அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில ஆபீசருங்களும் அந்த டென்ட் போட்டிருக்க அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் இருக்காங்கன்னு பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோட டாக் இருக்கும். அதோட கழுத்துல இருக்க அந்த ஜிபிஎஸ் வச்சு ஹீரோ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வராங்க. வந்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. 2 பேரும் கண்ணை மூடிட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாங்க. அன்னைக்கு இரவுல உயிர் தப்பிச்சது இவங்க 2 பேரும் தான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையாவே பேயோட உதவி மூலியமா தான் அவங்களுக்கு உயிர் வந்ததான்றத கிளியரா காமிக்காம நம்மளே கெஸ் பண்ற மாதிரி எண்ட வச்சிருப்பாங்க டைரக்டர். செவ்லிஞ்சு மக்களே படம் இது ரொம்ப வித்தியாசமான ஹாரர் மூவி தான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தில் நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.